லைஃப்ல எல்லா காலகட்டத்திலுமே எனக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏக்கம் உங்களில் பலருக்கு இருக்கும். நான் எவ்வளோ உழைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு உழைப்புக்கேற்ற ஒரு அதிர்ஷ்டமோ எதுவுமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். போட நான் வேற வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உழைத்தீர்கள் என்றால் உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். சனி அஷ்டமஸ்தானத்திற்கு வரும் பொழுது நிறைய கடன் சிக்கல்களையும் பொருளாதார சிக்கல்களையும் உருவாக்குவார். ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுற வகையில் உங்களுக்கு குரு நிறைய தருவார். உங்களுக்கு வேண்டிய வருவாயே அவர் தரப்போகிறார் அப்படின்னு தான் அதுக்கான மீனிங். இவ்வளோ நாள் ஒரு கிளாரிட்டி இல்லாத திங்கிங் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக சரியான முடிவுகள் எடுப்பீங்க. லைஃப்பில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை அதுவே தரும். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, 2026 தொடங்கி அடுத்து வரக்கூடிய 2027 வரைக்குமான காலகட்டம் உங்கள் லைஃப்பில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போயாச்சும் நல்லது நடந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் நல்லது நடக்கும். ஏன்னா கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இப்போ தான் முழுமை அடையுது. ஏப்ரல் 14 தான் முழுமை அடையுது அப்படின்னு சொல்லலாம். இதற்கு முன்னாடி துண்டு துண்டாக பிச்சு அங்கங்கே ஒரு சில கிரகங்கள் பயிற்சி அடைஞ்சு அப்போ உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுதுன்னு எல்லா சேனல்லையும் சொல்லிடலாம். கிடைக்காததுனால நீங்கள் விரக்தி அடைஞ்சிருக்கலாம். போட நான் வேற வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு கூட போயிருந்திருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக உழைத்தீர்கள் என்றால் உழைப்புக்கேற்ற உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அந்த ஒரு தன்மையில தான் கிரகங்கள் அப்படிங்கிறது உங்களை ஆளப்போகிறது இந்த 2026 ஏப்ரல் 14 பிறகு. ஏன்னா இந்த ஏப்ரல் 14 சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாக்கிய பஞ்சாங்கம் ரீதியாக சனி பயிற்சி அடைஞ்சிட்டாரு. அதுவே உங்கள் 12 ராசினருக்கு பல வகையில் நன்மைகள் தந்துக்கிட்டு இருக்கு, ஒரு சில ராசினரை தவிர. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குருவும் சரி ராகு கேதுவும் சரி இதுவும் ஒன்றன் பின் ஒன்றாக பயிற்சி அடையும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது தேடி வந்தே தீரும். அதன் மூலமாக உங்கள் லைஃப்பில் மேன்மை அப்படிங்கிறத நீங்கள் அடையவே போகிறீர்கள் அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இந்த பதிவின் இறுதியில் முக்கியமான சில குறிப்புகளை நான் கொடுத்துருக்கேன், அதையும் முழுசாக கேட்டுக்கோங்க. உங்களோட லைஃப்பில் பெரும் மாற்றங்களுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லிய இப்போ இந்த ஆண்டு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நிச்சயம் 2026 முடிவில் கரெக்டாக சொல்லணும்னா ஏப்ரல் 2027 அப்போ தான் தமிழ் நியூ இயர் முடியும். அப்போ வரைக்கும் காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு ஸ்டேட்டஸ் அப்கிரேடுக்கான சிம்பிளாக இருக்க போகிறது. இதற்கு முன்னாடி எனக்கு பெருசாக நல்லது நடக்கலை தான் சார், அது ஏன் நடக்கலை அப்படிங்கிறதுக்கான காரண காரியத்தை இந்த பகுதியின் இறுதியில் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா எத்தனையோ மனிதர்கள் அவங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் ஒத்தே வராத ஒரு ப்ரொஃபஷனில் இருப்பாங்க, அல்லது பேர் அவங்களுக்கு தவறான எண்கள் அமைஞ்சிருக்கும். அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கும். பட் இப்போ இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறார். இது எல்லாத்தையும் சரி பண்ணி கொள்ளும் பொழுது உங்களோட லைஃப் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப விக்டோரியஸாக இருக்கும், வெற்றி பெற முடியும். சனியை பொறுத்த அளவுக்கு தான் பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஏன்னா அவர் அஷ்டம சனியாக உங்களுக்கு வருகிறார். ஏற்கனவே சிம்மத்திற்கும் சனிக்கும் சுத்தமாக ஆகாது. சனி பிள்ளை, சூரியனுக்குரிய சிம்ம ராசி தகப்பன் ஸ்தானத்தில் இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே எப்போதுமே போட்டா போட்டி தான் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட சனி அஷ்டமஸ்தானத்திற்கு வரும்பொழுது நிறைய கடன் சிக்கல்களையும் பொருளாதார சிக்கல்களையும் உருவாக்குவார். ஆனால் அதை பேலன்ஸ் பண்ணுற வகையில் உங்களுக்கு குரு நிறைய தருவார். குரு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மேன்மையான பண வருவாயை நீங்கள் ரொம்ப கரெக்டாக சேனலைஸ் பண்ணி செலவு பண்ணிங்கன்னா சனியினால் உருவாகக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க முடியும். ஏன்னா குரு எந்த வீட்டை பார்க்குறாரோ அங்கே கோடி தோஷம் நிவர்த்தி அடையும், கோடி நன்மைகள் பெருகும். அவர் உங்களுடைய சுகஸ்தானத்தை பார்க்க போகிறார், 4ஆம் வீட்டை பார்க்க போகிறார். அப்படி பார்க்கும் பொழுது குரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12ஆம் வீட்டில் அமர்கிறார். குருவுக்கு 5, 7, 9 பார்வைகள். 5ஆம் பார்வையாக அவர் உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய வருவாயே அவர் தரப்போகிறார் அப்படின்னு தான் அதுக்கான மீனிங். ஸோ ஒரு பக்கம் சனி உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கணுன்னு இருந்தால் கூட நீங்கள் உங்களுக்கு கரெக்டான டயத்தில் ஒரு ஃபண்டிங் கிடச்சி அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த ஒரு இடத்துல நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஆனால் நீங்கள் அதை வாங்கி பெரிய அளவுக்கு செலவு பண்ணிட்டீங்கன்னா மேற்கொண்டு நீங்களே போய் தான் லாக்கில் மாட்டுறீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு விஷயத்தினால மட்டும்தான் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லுவேனே ஒழிய மற்றபடி பெரிய
எதுவும் பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுறாது. சனி உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய இடத்தில் இருக்கிறார் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, மறுப்பதற்கு இல்லை தான். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காப்பாற்றவும் படுவீர்கள். நிறைய இறை வழிபாடு பண்ணணும். இந்த காலகட்டத்தில் நிறைய சித்தர்களுடைய மகான்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வரணும். நிறைய அன்னதானம் போன்ற கைங்கரியத்தில் கலந்து கொள்ளணும். இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாரான நற்பலன்களையும் பெரிய அளவுக்கு சிக்கல்களில் இருந்து காப்பாற்றுதலையும் தரவே போகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் முடிந்தால் உங்களுடைய நேரமும் உங்களுடைய குடும்பமும் அனுமதிக்கும் பட்சத்தில் குடும்பத்தாரோடு சேர்ந்து நீங்கள் திருச்செந்தூர் போன்ற மிகவும் சக்தி வாய்ந்த குரு ஸ்தலங்களுக்கு, அதாவது இறைவனை நாம் குருவாக வணங்கக்கூடிய ஸ்தலங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய காலம் இது. அப்போ உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெருகும். உதாரணத்திற்கு நான் திருச்செந்தூர் சொன்னேன், அதே மாதிரி திருவண்ணாமலை. ஸோ எந்த இடங்கள்லாம் நம்ம இறைவனையே குருவாக வணங்குகிறோமோ அந்த இடங்களுக்கு சென்று வரும் பொழுது பெரிய நன்மைகள் அப்படிங்கிறது உறுதியாக இந்த காலகட்டத்தில் உண்டு. உங்களுடைய லைஃப்பில் எப்போ நீங்கள் காசு பணம் சேர்த்தீங்க, எப்போ நீங்கள் நல்லா இருந்தீங்க, சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்க போகுது. ஏப்ரல் 14க்கு பிறகு ஏப்ரல் 13, 2027 வரைக்குமான காலகட்டம் உங்களுக்கு பெரும் வாய்ப்பை தந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, இலவச பொது பலன்கள் பற்றி சொல்கிறேன்னு. அதை தான் இப்போ நான் மெயினாக மறுபடியும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். லைஃப்பில் எல்லா காலகட்டத்திலையுமே எனக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற ஏக்கம் உங்களில் பலருக்கு இருக்கும். நான் எவ்வளோ உழைக்கிறேன் சார், ஆனால் எனக்கு உழைப்புக்கேற்ற ஒரு அதிர்ஷ்டமோ எதுவுமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அதற்கான கால சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டு உங்கள் லைஃப்பில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காருன்னு சொல்ல முடியும். காரணம் என்னென்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த இலவச பொது பலன்கள் பற்றி நீங்கள் அதை அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண போகிறீங்க. அப்படி வாட்ஸ்அப் பண்ணும்போது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பதிலை நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார அனுப்ப பார்க்குறேன். அப்படியே அனுப்ப முடியலைனாலும் நான் மறுபடியும் ஒரு வாரம் கழித்து எனக்கு அந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பதில் கண்டிப்பாக அனுப்பிச்சி வைக்கிறேன். அதில் உங்களுடைய குணநலன்கள் பற்றியும் உங்களுடைய பெயர் பலன்கள் பற்றியும் நான் சொல்ல போகிறேன். நான் சொல்வது உங்களுக்கு பொறுத்து போயிருந்துச்சுன்னா நீங்கள் மேற்கொண்டு என்னுடைய கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்படி பொருந்தி போகலை அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஆனால் அந்த இலவச எண்கணிதத்திலேயே உங்களுடைய பிறந்த தேதிக்கான குணநலன்கள், பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுக்கான குணநலன்கள், அதே மாதிரி உங்களுடைய பெயர் தற்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நீங்கள் கேட்க முடியும். இதில் வியாபாரிகள் உங்களுடைய வியாபார பெயரை வேணாலும் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி வைக்கலாம். அந்த வியாபார பெயர் உங்களுக்கு பொருந்திருக்கா, நல்லது பண்ணுமா அப்படிங்கிற தகவலையும் நான் அதில் சொல்ல போகிறேன். குழந்தைகளுக்கு யாராச்சும் பேர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. பெயர் இன்னும் வைக்கலைன்னா குழந்தையின் பிறந்த தேதி, பிறந்த நேரம், இந்த 2 தகவலையும் அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள் வழங்குகிறேன். அதை கேட்டுட்டு நீங்கள் மேற்கொண்டு டிசைட் பண்ணலாம். ஆனால் ஒரு எண்கணித பெயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய மேஜிக்கை உண்டு பண்ணும். உங்களுடைய மதியை விதியால் வெல்ல வைக்கும். இவ்வளோ நாள் ஒரு கிளாரிட்டி இல்லாத திங்கிங் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக சரியான முடிவுகள் எடுப்பீங்க. லைஃப்பில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வாய்ப்பை அதுவே தரும். நீங்கள் உங்களுடைய நேம் அண்டு டேட் ஆஃப் பர்த் இது 2த்தையும் கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கான பொது பலன்கள், எண்கணித ரீதியான பலன்கள். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க, நான் ஜோதிட பலன்கள் தரப்போகிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. எண்கணித ரீதியான பொது பலன்கள் நான் தருவேன். அதுதான் மெயின் கண்டென்ட்டாக உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விடுவேன். அது உங்களுக்கு கேட்டுட்டு சரியாக இருக்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மேற்கொண்டு ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.